ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பேபி கார்ன் ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ் பேபி கார்ன்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா பீல் பண்ணிவிட்டு சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக புலாவுக்கு பண்ணுற மாதிரி ரவுண்டாக பண்ணாமல் இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு ஃப்ரோசன் பேபி கார்ன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் பேபி கார்ன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டிர் ஃப்ரை உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பேபி கார்ன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டு இந்த பேபி கார்ன்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேபி கார்ன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேபி கார்ன்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேபி கார்ன்ஸ் இதுலேயே நல்லா வெந்துட்டு ரோஸ்ட் ஆகி நல்லா கிறிஸ்பாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பதம் வர வரைக்கும் நம்ம ஸ்லோவாக அதை சிம்மில் வச்சுட்டு ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேபி கார்ன் நல்லா ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணி ஸ்டவ்வில் அப்படியே விட்டுடலாம். இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் விட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூஸை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஷ்யூஸை நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக செஞ்சு எடுத்துக்கிறோம். அதே பேனில் அந்த பட்டர்லேயே நம்ம 2 எக்ஸை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது எக்ஸுக்கு தேவையான அளவு சால்ட் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ராம்பிளிங் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரியாக ஆகிற வரைக்கும் நம்ம எக்ஸை ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுக்குமே ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக்குமே பட்டரில் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நமக்கு அந்த அரோமா கிடைக்கும். அந்த அரோமா வந்தனதும் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகி லேசாக செவந்துடுச்சு. ஒரு ½ கப் சின்ன வெங்காயம் ஒரு 1 பாதியமாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அதையுமே பட்டரில் நல்லா செவக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது தக்காளி இல்லைங்க, இது பெல் பெப்பர்ஸ், ரெட் பெல் பெப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த கேப்சிகம் பிடிக்குமோ, க்ரீனோ இல்லை ரெட்டோ எல்லோவோ எதுனாலும் ஆட் பண்ணி அதையும் லேசாக சாட் பண்ணிக்கோங்க. அது சாட் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பேபி கார்னை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டதும் நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்க்ராம்பிள் எக்ஸையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா கலந்து வரும் அந்த பட்டரோட ஸ்மெல்லோட. ஸோ நல்லா வந்துட்டதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டிர் ஃப்ரையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு சாலடில் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்கும். வேணும்னா நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சூடாகவும் சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஆறின பிறகும் நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும். கார்னிஷிங்க்கு மேலே கேஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிர் ஃப்ரையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.